ஈவினிங் எப்பவுமே எனக்கு சூடான இஞ்சி டீயோட தான் ஸ்டார்ட் ஆகும். டீ குடிச்சா தான் அந்த ஈவினிங் டைம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்குற மாரி ஃபீல் ஆகுது. அதனாலேயே இஞ்சி டீய என்னால அவாய்ட் பண்ண முடியல. இஞ்சி இல்லாம என்னால டீ குடிச்சாலும் அது ஒரு குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலும் இல்ல. அதனால இஞ்சியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து தான் டீ எப்பவுமே குடிப்பேன். பூஜா ரூமுக்கு சில பொருட்கள்லாம் இல்ல. அதனால பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லி ஈவினிங் வாங்கிட்டு வந்தாச்சு. சாமிக்கு வைக்கிறதுக்கு செவந்தியும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி கொஞ்சமா செவந்தி ஃப்ரிட்ஜில இருக்குது. நான் விளக்கேத்துற எண்ணெய் தனியா ஸ்பெஷலா தீப எண்ணெய் அந்த மாரிலாம் வாங்குறதில்ல. நல்லெண்ணெய் மட்டும்தான். இது பூஜை பொருள்லாம் விக்கிற கடை இருக்குது. அந்த கடையில ஸ்பெஷலா எல்லா எண்ணெயும் இருக்கும். அந்த கடையில நல்லெண்ணெய் தான் வாங்கிக்குவேன். எப்பவுமே பூஜைக்கு நான் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எந்த தீப எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்குமே எண்ணெய் பாட்டில் தனியா யூஸ் பண்றதில்ல. இந்த டப்பால தான் நான் எண்ணெய் ஊத்தி வைப்பேன். இதுதான் வாஷ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உள்ள நல்லா சோப் போட்டு வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டப்பா சாக்கோ ரிச்ன்னு பிஸ்கட் இருந்த பாக்ஸ் தான். இந்த மாதிரி 2 டப்பா வச்சு தான் நிறைய எண்ணெய் ஊத்தி பூஜை ரூம்ல வச்சிருக்கிறேன். இது பூஜை பொருள்லேயும் தனியா கடை இருக்குது. அந்த கடையில தான் பூஜை பொருள்லாம் எப்பவுமே வாங்குவேன். தசாங்க பவுடரு, கப் சாம்பிராணி, சாதா சாம்பிராணின்னு எல்லாமே வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பூ இருந்ததுனால இந்த பூவில் அளவாக தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் இருந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுமே ஃப்ரிட்ஜில் தான். கொஞ்சமாக பூ இருந்தால் இந்த பாக்ஸும், அதிகமான பூ இருந்தால் வேறு பாக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். என்னோட பூஜை அறை இப்போ 1 வீக்குக்கு மேலே இந்த மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். கோலமெல்லாம் நல்லா அழிஞ்சு போச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு மாக்கோலம் போட்டு. பூஜை பாத்திரம்லாம் விலக்கி வச்சேன். பட் மாக்கோலம் போடுறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லை. அதனால் அப்படியே கிளம்ஸியாக தான் இருக்குது. பட் விளக்கேற்றாமல் இருக்க முடியாது. விளக்கு ஏற்றினா தான் எனக்கு அந்த ஈவினிங் டைம்னா ரொம்பவே பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாத டைங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை சரி இப்படி இருக்குதே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கேற்றுவோம். அது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால விளக்கும் நம்ம ஏற்ற மாட்டோம். பூஜை அறையில் இப்படி தான் வழிமுறை ஃபாலோ பண்ணணும், அப்படி தான் வழிமுறை ஃபாலோ பண்ணணும், கடவுளை இப்படி தான் கும்பிடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் கும்பிடுவேன். செவ்வாய் வெள்ளி தான் கொஞ்சம் பூவெல்லாம் அதிகமாக வைப்பேன். விசேஷ நாட்களில் நல்லாவே பூவெல்லாம் யூஸ் பண்ணுவேன். எந்தெந்த தெய்வத்துக்கு தகுந்த மாதிரியோ அந்த மாதிரி விசேஷ நாட்களில் பூ அதிகமாகவே சேர்த்து வைப்பேன். மற்ற நாள் கடவுளுக்கு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பூ அப்படிங்கிற முறையில் வச்சு நான் கும்பிட்டுருவேன். எந்த கடவுளுமே என்னை இப்படி தான் கும்பிடணும், இப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. நம்ம மனசு தான் காரணம். நம்ம வீடு துடைக்கலை, பூஜை அறையை சுத்தம் பண்ணலை அப்படிங்கிறத மாதிரிலாம் நம்ம யோசிக்காமல், முடிஞ்ச அளவுக்கு வீடு துடைக்க முடியலனா கூட பூஜை அறை உங்களுக்கு தனியாக இருந்தால் அதை மட்டும் கூட நம்ம மாப் போட்டு விட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றலாம். ஏதாவது ஒரு சில காரணங்களுக்காக ஹேர் வாஷ் பண்ண முடியலைனா கூட அதனால் விளக்கேற்ற முடியலேன்னு அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். தலையில் லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டு நம்ம விளக்கேற்றலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஈவினிங் டைம் இந்த மாதிரி தான் வீடு ஃபுல்லாக புகையாக அப்படியே இப்போ பூஜை அறையில் வீடியோவில் பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வீடு ஃபுல்லாக இதே மாதிரி ஒரே புகை மண்டலம், அதாவது தெய்வ கடாட்சத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஈவினிங்கே எனக்கு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். நம்மளால் வீட்டில் நிறைய விளக்கு வச்சு ஏற்ற முடியலனா கூட ஒரு விளக்கையாவது ஏற்றி வீட்டுக்கு வெளியிலையும் பூஜை அறையிலையும் ஒரு சாம்பிராணி விலையை நம்ம ஏற்றி வச்சுட்டாலே வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருக்கும். நம்ம கடவுளை எந்த அளவுக்கு மனசில் நினச்சாலும் அவங்கள வீட்டுக்குள்ளே வர வைக்கணும்னா விளக்கேற்றுற முறையில் தான் இருக்குது. அதனால் வீட்டில் ஒரு விளக்கையாவது ஏற்றி கடவுளை நம்ம மனசார வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும். முக்கியமாக குலதெய்வத்தோட வருகை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணேன். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நைட் டின்னராக எக் பன் சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பழ தோல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கிறேன். இப்போ 2 டேஸ் சேர்த்து வச்சுருக்கிறேன். இன்னும் 2 டேஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த தோலை நிழல் காய்ச்சலே காய்ச்சி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு பவுடராக்கி நம்ம ஃபேஸுக்கு பாத் பவுடரோடையும் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைனா அதை தனியாக ஃபேஸ் பேக்காகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆரஞ்சு பழ தோலையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா விளக்கையும் குளிர வச்சுட்டு சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
6 சப்பாத்தி வர மாதிரி மாவு தேய்ச்சி வச்சுட்டேன். ஒரு எக் பன் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு 2 சப்பாத்தி வந்து தேவைப்படுது. அதனால் ஒரு 2 சப்பாத்திக்கு 1½ முட்டை கணக்கு வச்சு நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதோட உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டேன். அதோட பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொடமிளகா, காரத்துக்கு மிளகாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கேரட்டு கூட நம்ம துருவி சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் அளவாக தான் காரம் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா வந்து முட்டையோட எல்லாத்தையும் நல்லா அடித்து விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி மாவை நல்லா வந்து பரசி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கலந்து வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி மாவை வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து இது பண்ணுற மாதிரி அந்த கார்னரில் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி வெளியில், அதாவது முட்டை வெளியில் வராத அளவுக்கு நம்ம வந்து அமுத்தி விட்டுக்கலாம். இது நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறமா மேலே கையை வச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தோசைக்கல்லை வந்து கவுத்தி விட்டுக்கலாம். கவுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணி அந்த சப்பாத்தி மாவெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா இதை சுற்றி எண்ணெய் ஊற்றணும். நம்ம அதிகமாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து இப்படி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது உள்ளே இருக்கிறது வந்து அலம்பி வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆவிலே வேகிற மாதிரி நல்லா சப்பாத்தி உள்ள முட்டை வெந்து வந்திருக்கும். இப்போ இதை வந்து இது ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டிங்கன்னா பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. ரொம்ப அமுத்தி விடக்கூடாது. லைட்டாக அப்படியே மேலோட்டமாக தான் அமுத்தி விடணும். இல்லைனா முட்டை வந்து வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வந்துருச்சு. சூப்பரான எக் பன் சப்பாத்தி ரெடி. இதெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரே ஒரு எக் பன் சப்பாத்தி சாப்பிட்டா கூட போதும். இது கூட நம்ம தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு குக் பண்ணால் நல்லா டேஸ்டான எக் பன் சப்பாத்தி ரெடி. இதுக்கு கூட நம்ம வந்து சாஸ் வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னராக எக் பன் சப்பாத்தியோட சூடாக ஒரு கப் பாலும் தான். இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.